அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜிந்தா முஃபாஸ். மற்றொரு காணொலியிலே சந்திக்க மகிழ்ச்சி. அது உண்மையில் லேசான வினா வந்து ஒரு மாணவர் ஒரு ஆள் இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க அனுப்பியிருந்தாங்க. உண்மையில் லேசான விஷயம் கேள்வி தான். இந்த கேள்வி இந்த வீடியோக்கு மேலேயும் கமெண்ட் செக்ஷனையும் போட்டிருக்கேன். கேள்வியை பார்த்து போட்டு வீடியோ பாருங்கள். இலகுவாக விளைவுறக்கூடிய ஐட்டம். ஒரு சதுரம் ஒன்றின் விலையில் அந்த சதுரத்துடைய பரப்பளவும் அந்த சதுரத்துடைய ஒரு பக்க நீளத்தை 25% குறைச்சா வரக்கூடிய சதுரத்துடைய பரப்பளவுக்கும் இடையிலான என்ன விகிதம் என்ன? அதாவது ஆரம்ப சதுரத்துக்கும் இறுதி சதுரத்துக்கும் பரப்பளவுக்கு இடையிலான விகிதம் என்ன என்றுதான் இந்த கேள்வி. ஆரம்ப சதுரத்துல ஒரு பக்க நீளத்தை இருந்து 25% குறைக்கப்பட்டு அடுத்த சதுரம் உருவாக்கப்படுது. புதிய சதுரம் உருவாக்கப்படுது. அவங்க தெரியும் சதவீதம் என்ன பொதுவாக 100 ஒப்பெரு சதவீதம். 100 ஒப்பெரு சதவீதம் முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் தெரியும் சதுரம் என்ற எல்லா பக்கமும் சமனாகும். எல்லா பக்கம் எப்படியும் சமனாய். அப்ப நம்ம இந்த ஒரு பக்கத்தை நம்ம 100% எடுத்தோம்னா இந்த பக்கம் நீளம் 100%, அகலம் 100%. அப்ப அந்த சதுரத்துல பரப்பளவு என்ன? நீளம் தர அகலம் தானே. அப்ப 100 தர 100, 100 தர 100. அந்த ஒரு பக்க நீளத்தை 25% குறைச்சி புதிய சதுரம் உருவாக்குறாங்க. அப்ப 100%த்துல 25% குறைச்சு விட்டா கழிச்சு விட்டா 75% இல்லையா? 75. அப்ப ஒரு பக்கத்தை 25 குறைச்சா மற்ற பக்கம் 25 குறையும். ஏன்? சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமன் நீளத்தில். அப்ப இதுல நீளம் 75, இதுல நீளம் 75. அப்ப அதுல பரப்பளவு காண்றதுக்கு நீளம் அகலம் 75 தர 75. என்ன செய்யலாம்? இத 4 அளவிட்டலாம். 100 75 25 25 முறைப்படி பார்த்தோம்னா 100ல 25 3 முறை, சாரி 100ல 25 4 முறை, 75 25 3 முறை. இந்த 100ல 25 4 முறை, இந்த 75ல 25 3 முறை. இதை பெருக்கிட்டா 4 16 3 9. அப்ப என்ன? இதை இன்னும் எளிய வடிவமா தேடாது. அப்ப பழைய சதுரத்துக்கும் புதிய சதுரத்துக்கும் பரப்பளவுக்குடைய விகிதம் 16 9. இலகுவான வினா வந்து மாணவர் கேட்டதுக்காக விளங்கப்படுத்துகிறேன். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏனைய மாணவர்கள் எக்ஸாம் கால பரீட்சை அறிவிப்பதால், எம்எஸ்ஓ மற்ற டீச்சிங் கால பரீட்சை அறிவிப்பதால் ஏனைய மாணவர்களுக்கு பிரயோசனம் அமையும். அதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இதை கொஞ்சம் நீங்கள் இப்படி வீடியோக்களை கொஞ்சம் காட்டுங்க. அவங்க பரீட்சைக்கு தயாராகக்கூடிய வாய்க்கலாம். கற்பவனாக இருப்போம், கற்றுக் கொடுப்பவனாக இருப்போம், கற்பவர்களுக்கு உதவி செய்வனாக இருப்போம். நான் ஜிந்தா முஃபாஸ்.